आदस्मार कुष्ठ छाया च प्रमेद चोरोन्माद कुल्मादिये कामहान्तक पिशाचा च सर्वे என்ன ராசம்மா முகம் இப்படி வேர்த்திருக்கு? மங்களா! ஐயோ குழந்தை! மங்களா! குழந்தை! மங்களா!
உனக்காகத்தான் உனக்காகத்தான் 5000 வருஷமா இந்த மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு கிடந்த கிரகங்கள் 6 ஒரே நேர்கோட்ல சந்திக்கிற அந்த அமாவாசை இரவு நீ பொறப்பேன்னு மூச்ச பிடிச்சு காத்துக்கிட்டு இருந்த. நான் கேட்ட வரம் வீண் போகல. இதே அமாவாசை இரவு இதே நாழிகையில உன்னை போலவே பிறந்திருக்கிற மொத்த 6 சக்திகளை இனம் கண்டுபிடிச்சிட்ட. அவர்கள் பருவம் அடைந்தவுடன் அவர்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் உன் மூலமாக பலி கொண்டு இறுதியில் 7ஆம் சக்தியான உன்னையும் நான் பலி கொண்டால் 7 சக்திகளும் எனக்குள் அடங்கும். 8ஆம் சக்தியான அஷ்டமா சக்தி இறைவனுக்கும் மேலாகி இந்த அகிலத்தையே ஆள்வது உறுதி. இந்த 5000 வருஷ தவம் வீண் போகல. இனி அனைத்தும் நானே. நான் தான் கடவுள். நானே கடவுள். நான் மட்டுமே கடவுள். இத்தருணம் முதல் இறுதி வரை நீ என் வசப்பட்டவள். மாமுனிகளும் சப்த ரிஷிகளும் ஓதும் சித்த மந்திரத்தை உனக்கு நான் அருள்வேன். இக்கணம் முதல் நீ எனக்கு அடிமை. இன்று முதல் நீ என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டிருப்பாய். மந்திரா வர பாரு காயத்ரி. ஏய் வர பாரு காயத்ரி. ஏண்டி தண்ணி எடுக்க போறேன்னு என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்க. நேத்து உன்னை சினிமா கூப்பிட்டமே, அப்ப வந்தியா? ஏண்டி யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இவளை பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப என்னடி உங்க கூட நான் தண்ணி எடுக்க வரக்கூடாது அவ்வளவுதானே? நான் அப்புறமா போய் எடுத்துக்கிறேன். ஏய் ஏய் நில்லடி. உடனே கோச்சுக்கிற? சும்மா கிண்டல் பண்ணோம், வா போலாம். ஏய் கௌசல்யா,
என்னடி நேத்து பார்த்த படத்துல தலை அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு கடைசியில ஒரு பஞ்சு டைலாக் பேசுவார் பாரு, அது. என்னதான் இருந்தாலும் தலை தலை தாண்டி. என்ன தலை தான்? எங்க தளபதி விஜய் மாதிரி உங்க தலை டான்ஸ் ஆட முடியுமா? டான்ஸ் ஆடுவாரு, பஞ்சு டைலாக்கும் பேசுவாரு. மழை நிக்கிறதுக்குள்ள கேட்டிருக்கியாத? ஏய் ஆரம்பிச்சிடாதீங்கடி. அப்ப அவளை வாயை மூடிட்டு வர சொல்லு. ஆத்தாடி கோவத்தை பாரு. தலை உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா கட்டிப்பியா? நீ விஜய கட்டிட்டு வா, நான் அப்புறமா சொல்றேன். என்ன வம்பு பண்றியா? ஆமா, வம்புதான் பண்றேன். என்ன இப்போ? ஏய் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்ப பாரு இதே பேச்சுதானா? வேற ஏதாவது பேசுங்களே. ஏய் வந்துட்டாடி ஔவையாரு. ஏன் உனக்கு சினிமால யாருமே பிடிக்காதா? பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இல்ல, நல்ல படம் யார் நடிச்சிருந்தாலும் பாப்பேன். ஏய் சும்மா புழுகாத. யாருன்னு சொல்லு. சிம்புவா தனுஷா? சொல்லுடி. சுரளிராஜன் போதுமா? ஏய் ஓவரா சீனா போடாத, உண்மையா சொல்லு. உன்னோட ஹீரோ யாரு? அவசியம் தெரியணுமா? ஆமா, என் ஹீரோ என்னோட அப்பா தான். போதுமாடி? அப்ப நாங்க மட்டும் என்ன எங்க அப்பாவை வில்லனா சொல்லிட்டு இருக்கோம்? சினிமால யாருடி? ஏய் சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதடி. நீங்க சொல்ற ஹீரோ மாதிரிலாம் எங்க அப்பாவுக்கு பஞ்ச் டைலாக் பேச தெரியாது, 10 பேரை அடிக்க தெரியாது, மரத்தை சுத்தி பாட்டு பாட தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நான் மட்டும்தான். அவரோட உயிர் உலகம் எல்லாம் நான் தான். எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. இப்ப இப்படி தாண்டி சொல்லுவ. நாளைக்கு பெரிய மனுஷி ஆயிட்டனா உனக்கு கொத்திட்டு போக ஒருத்தன் வருவான் பாரு, அவன் கிட்ட சொல்லு உன்னோட பஞ்ச் டைலாக். பேசாம வாயை மூடிட்டு வாடி. ஜாதகம் கிடைச்சா சரியா இருக்கும். ஆமாங்க. சந்தோஷம் தானே? சொல்லி வச்சாப்ல 10 பொருத்தமும் அமோகமா இருக்கு. சரிங்க சாமி. உங்க பொண்ணுக்கு ஏத்த வரன். ரொம்பவும் தள்ளி போடாம வர மாதத்திலேயே நல்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க சாமி, நீங்க சொல்லி நாங்க எதை செய்யாம இருந்திருக்கோம் அப்படியே செஞ்சிரோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்டையும் சொல்லிடுறோம். நீங்க தேதியையும் நேரத்தையும் குறிச்சு கொடுத்துருங்க, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும்ல. ஆமாங்க, நீங்க கணிச்ச ஜாதகம் ஒண்ணு கூட பொய்யில்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு தானே வரோம். நீங்க குறிச்சு தர தேதியிலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே சிறப்பா செஞ்சிடலாம். மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்புறம் கல்யாணத்தை நம்ம விசாலாட்சி கல்யாண மண்டபத்திலேயே வச்சுடலாம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் இல்லாம அங்க வந்து தங்குறவங்க எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே செஞ்சிருவோம். அது மட்டும் இல்ல, வாழை மரம் கட்டுறதுல இருந்து பந்தியில இலை எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க வாசல்ல வந்து நின்று வரவங்களை வாங்கன்னு உபசரிச்சா போதும். சமையல காரைக்குடி காசிநாதனுக்கே கொடுத்துடலாம். சாதம் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். மனுஷன் கையில என்ன மாயமந்திரம் வச்சிருக்காரோ தெரியல, ஒவ்வொரு ஐட்டமும் வாய்க்கு ருசியாவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். சரிங்க சாமி. அவ சமையலை பத்தி நான் சொல்றதை விட சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. நாள் ஃபுல்லா அதை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. முக்கியமா மேளதாளத்துக்கு கும்பகோணம் வைத்தியநாதன் இருக்காரு. அவர் வாசிக்க ஆரம்பிச்சா அவ்வளவு அற்புதமா இருக்கும். சரிங்க சாமி. காசிநாதனோட சமையல் மனம் பந்தி கலைச்சா வைத்தியநாதனோட வாத்தியம் அவங்களை எந்திரிக்கவே விடாது. இதுக்கு மேல என்னமா வேணும்? கல்யாணத்துக்கு வரவங்களோட வயிறு மனமும் அப்படி நிறையும்.
அப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்களோட ஆசீர்வாதம் மணமகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை அமோகமா இருக்கும் பாருங்க. நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிரும் சுவாமி. ம். உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்ச விஷயமே ஏதோ நாளை குறிச்சும் போகணும்னு இல்லாம இத உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாதபடி எல்லா வேலையும் நீங்களே முடிச்சு கொடுத்துறீங்க. இதுதான் சீனிவாச ஐயரோட சிறப்பு. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லது நல்லது. இந்தாங்க. ஏமா ம். நீ தட்டுல பூ வாழைப்பழம் வச்சு கொண்டு வா போ. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க. வரேன். சாமி என்னாச்சு சாமி? சாமி ஏதாவது பிரச்சனையா? போன் வந்தது உங்க முகமே வாடி போச்சே, என்னாச்சு? என் மக காயத்ரி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? சரி, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, அதுக்கே எப்படி ஆயிட்டீங்க? சாமி சாமி தச்சனை வாங்கிட்டு போங்க. சாமி சாமி உன் வேலை முடிஞ்சது. போ. அன்னைக்கு அந்த சித்தர் சொன்னது இன்னைக்கு நடந்துடுச்சு. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்தேன். காத்திருந்தது வீண் போகலடி. ஊர்க்கண்ணே உன் மேலதான். சீக்கிரமே உன் மொத்த அழகையும் தூக்கிட்டு போக ஒருத்த வருவாண்டி. கண்டிப்பா வருவேன். நான் அடைய போற 7 சக்திகள்ல முதல் சக்தி நீதான். இந்த 6 பேரும் கன்னிகளாக காத்துக்கிட்டு இருந்தாலும்
நீ கன்னியாகணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் நடந்துடுச்சு. விதி தன்னோட பாதையை எனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துடுச்சு. இனி நான் அடைய போற மகா சக்திய வேற எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏன் முடியாது? கடவுள் நினைச்சா எல்லாமே முடியும். காயத்ரிக்கு நல்ல புருஷன் கிடைக்காமலையா போயிடுவான்? என்னடி நான் சொல்றது சரிதானே? தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசுங்க. ஏன் பரிமளா, அவதான் வெட்கப்படுறால, வேற ஏதாவது சொல்ல. சடங்கான பொண்ணு கிட்ட இத பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசுறது? நீ ஒன்னும் பேச வேணாம். சரிடி அம்மா, நான் பேசலம்மா. உன் கதையை நீ சொல்லு. கதையா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அவங்கிட்ட சிவனாண்டின்னு ஒருத்தன். மதம் கொண்ட களிரா, பலம் கொண்டு திரியும் போர் வீரா, நான் கிள்ளி எறியும் துருப்பை எடுக்க உன் தினவெடுத்த தோள்களுக்கு பலம் கொடுமோ அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னான். பல போர்களை சந்திச்சு வெற்றிகளை குவிச்ச ராஜாவுக்கு சிவனாண்டியின் வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா சிவனாண்டி சொன்ன மாதிரி ராஜாவால அந்த துரும்பை எடுக்க முடியல. அப்பதான் தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத அந்த ராஜா உணர்ந்தா. அதை அடையறதுக்கான வழியை தேடும் போது சிவனாண்டி வார்த்தையிலேயே பதில் இருந்தது. அந்த முயற்சிக்காக தன்னைத்தானே உயிரோட பூமிக்குள்ள புதைச்சுக்கிட்டு 6 கிரகங்களும் நேர்கோட்ல வர அந்த நாளுக்காக 5000 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான். அந்த நாடும் வந்தது. இப்ப அந்த ராஜா தான் பயணத்தை தொடங்கினான். அந்த பயணத்தோட ஆரம்பம் நீ. அந்த ராஜா நான் தான், நான் தான், நான் தான். காத்திரு, மரணம் உன்னை தேடி வரும்.